ஏண்டா சுப்ராஜ், இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துக்கு ஒரு ரூபாயிலையும் காணா? இந்த ஈ கூட்டம் வர கம்மியா இருக்கு. ஈ எல்லாம் அவங்க வரும்போது தான் வரும். ஏன் அப்படி? எவன் குளிக்கிறான், எவன் கழுவுறான், அதனாலதான் அம்புட்டி வருதா? அண்ணே இப்ப ஈ வந்துரும்டா. எதுக்கு நீ அடிக்கிறீங்க? அட ஈடா, ஈ எங்க இடத்துல இருக்கு, அதுக்கு ஏன் அடிக்கிறீங்க? இடம் மாதிரி என் இடத்துல உட்காந்துருச்சுன்னா மேட்டர் சொல்லு. நம்ம வீரனே பட்டாளத்துல இருந்து வந்துட்டாரு. நீங்க எங்க போறீங்க? ஒளிய போறேன். அட நீங்க ஒண்ணு இருக்கிற நிலைமையை பார்த்தா அவர் தான் ஓடி ஒளி வேறு போல் இருக்கு. என்னடா சொல்ற? முந்தியெல்லாம் ஏதாவது ஒண்ணுன்னா அடிவது வெட்டு குத்துன்னு போவார்ல, இப்ப ஏதாவது இருந்தாலும் சமாதானமா போய்க்கலாம், பேச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்றாருன்னு. அது மட்டும் இல்ல, டோட்டல் ஆளே ஆப் ஆகி போனாருன்னு. அப்ப அவன் வீரன் அல்ல, வேற என்ன ஏதோ சதி நடக்குது, கண்டுபிடிப்போம். ஏய், நம்ம சந்தேகத்துக்கு ஆள் வந்துருச்சுடா, கொஞ்சம் இருக்கடா. ஏய் வெண்ணிலா, நம்ம உள்ள கேட்கணுமா? வெண்ணிலா வாங்க உட்காரு. என்னண்ணே? ஆமா, ஊர்ல இருந்து உன் மாமே வந்திருக்கானே, உண்மையா? ஆமா. நான் விசாரிச்சு பார்த்ததுல அவன் உன் மாமனே இல்லைன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நீ தீர்த்து வைக்கிற. என்னது? அவர் மேல சந்தேகமா? அத நான் தீர்த்து வைக்கணுமா? எப்படி? எப்படின்னா, நானும் வீரனாவும் ஒரு காலத்துல டவுசர் சட்டையே போடாம அமன கட்டையா தெரிஞ்சோம். சின்ன பிள்ளையா இருக்கும் போது. அது அப்பவே சொல்ல வேண்டியது. சரி சொல்லல விடு. அப்ப குப்பத்தட்டுல மேஞ்சிக்கிட்ட ஒரு சொரிநாய ஒரு குச்சியத்தை குத்துனா ஒரு பயம் இல்ல, அது கோபத்துல குபீர்னு பாஞ்சு ஒரு காக்குல கறிய உன் மாமன் இருந்து கவிட்டு போயிருச்சு. இதுல என்னன்னா, நாய் கடிச்ச இடம் ஒரு நாசுக்கான இடம். அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறான் உன்ன மாதிரி கட்டிக்கிற போற பொண்ணுனாலதான் முடியும். அந்த தழும்பு மட்டும் அதே இடத்துல இருந்துச்சுன்னா உண்மையிலே அவன் தான் வீரன்னா. அது இல்லைன்னா அவன் கட்டிக்கிட்டு கண்டுபிடிச்சுக்கிறேன். ஐயோ, கட்டினக்கு முன்னால வேற ஆளா தான் மோசம் போயிருவ. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உடனே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்கிறேன். ஒரு நிமிஷம், இவ்வளவு பெரிய விஷயம் சொன்னல, போகும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு போனான்னா. உனக்காக எல்லாம் உனக்காக, என் உடலும் உயிர் ஓட்டி இருப்பது உனக்காக. பாஸ், நம்ம எந்த காரியத்துக்காக இங்க வந்தோம்? நீங்க ஆடிட்டு பாடிட்டு இருக்கீங்க. நான் ஆடல்றா, இவன் என்ன ஆட்டி வைக்கிறான். இவன் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய முறை பொண்ணு. இந்த ஊர் மகாராணி, என் மனசுல மகாராணியா குடியிருக்க வேண்டியவடா இவ. இவன் ஆத்தா சதி பண்ணி வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தா, நம்ம வர்ற வழியில பார்த்த ஆறு, ஏரி, குளம், குட்டை, மாட, மாளிகை, கூடை, கோபுரம் இதெல்லாம் இவளோட சேர்ந்து எனக்கு சொந்தமா இருக்குண்டா. பாஸ், பேசாம அவங்களை கடத்திட்டு வந்துடுறேன். நீங்க கடத்துனீங்கன்னா ஆளை மட்டும் தான் கடத்துவீங்க, அவ மனசை கடத்தணும்டா. அது என்னால மட்டும் தான் முடியும். பாஸ், அவங்க இத்தனை வருஷம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்களா பாஸ்? அவ எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவளுக்காக காலமெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த காய் கனியும் என் கையில கிடைக்கும். வருஷம் 365 நாள் மழை ஏமாத்திருச்சேன்னு கவலையே எனக்கு கிடையாது. ஒரே ஒரு நாள் மழையில ஏரி நிறையும், குளம் நிறையும், குட்டை நிறையும், 6 பெருகெடுத்து ஓடும். அதுல நாங்க 2 பேரும் நீந்துவோம்டா, நீந்துவோம். இன்னைக்கு பஞ்சாயத்திற்கு வாங்கடான்னு ஒரு வேலையும் காணா. எவனுக்கு நம்ம பஞ்சாயத்து மேல நம்பிக்கை இல்லையா? வெளியே வரப்படாது. உங்களுக்கு குடிச்சு சுத்தமா தானே வர்றேன். எங்க இருக்கு வரீங்க? போங்க. ஈனப்பை. ஏய் வலிச்சாமி. யாரு? அட இங்க பாருடா. யாப்பா நீ நீ என்ன நீ ஈனுகிட்ட? இங்க பத்தியாப்பா பேசுற? நீ யாரு தானே உன்னை கேட்ட? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. எது எது? நீ யாரு தெரியாம தானே ஊரே குழம்பி போய் கிடக்கு. வீரனான டூப்பு விடுத்து ஊரே ஏமாத்திக்கிட்டு இருக்க பையதானே நீ? யார்ட்ட உன் வேலையை காட்டுற? வேற மாதிரி ஆயிப்போ. உண்மையை சொல்லிவிடியாட்ட. டேய், உண்மையிலே நான் தான்டா வீரன். எது? நீ வீரன்? இதை நான் நம்பணும். சரி, ரைட் விடு. நான் யாரு இந்த ஊர்ல? அதை சொல்லு பாப்பா. நீ ஆம்பளை சொல்லு. நீ ஏன் இதுக்கே இவ்வளவு யோசிக்கிற பத்தியா? அப்ப உண்மையில நீ வேற ஒருத்தன்டா. இந்த பார், நான் யாருங்கிறத இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த ஊர்லயே முக்கியமான புள்ளி பஞ்சாயத்து பழனிசாமிங்கிறது என் பேரு, தெரிஞ்சு. ஈ அடிச்சான் பழனிசாமி சொல்றா. எருமாட்டு வெண்ண. எரும மாட்டு வெண்ணையா? சரி விடு. இந்த பாரு, நான் ஈ அடிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ வீரனா ஆயிட முடியுமா? தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. அப்புறம் நான் கொடுக்கிற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா. சத்தியமா சொல்றேன், நான் தான்டா வீரன். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். இங்க பாரு, நீ யாரு எவன் கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ அனுப்பியாச்சு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தெரிஞ்சு போக முடியும் யாருன்னு. எப்படி கண்டுபிடிப்ப? எப்படி? அவன் தாயா பஞ்சாயத்து பழனிசாமி. அதாவது சின்ன பிள்ளையில நானும் வீரனாவும் அமனக்கட்டையா ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது ஒரு நாய் எங்களை கொடூரமா பார்த்து கோவப்பட்டு குண்டாங்குறியா வீரனாவை மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடிச்சிருச்சு.
அது எங்க கிடைச்சிருக்கு எப்படி கிடைச்சிருக்கு எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். அந்த ரிசல்ட் இப்போ வந்துரும். அதுக்கப்புறம் உன் நிலைமை யோசனை பண்ணிப்பா. ஓ அது ஓ வேலை தானா? அம்மா செய்வோம்ல நாங்க. அம்மா ஏய், ஒரு பஞ்சாயத்து பழனிசாமி மேலே கை வச்சியா இன்னைக்கு இருக்கா உனக்கு பஞ்சாயத்து. என்னடா பஞ்சாயத்து? ஏப்பா அடிக்கிற? 2 கண்ணத்துலயும் ஈ இருந்துச்சு அதான் அடிச்சேன். ஈ இருந்துச்சா? அப்ப அடிச்சு கொல்லணுங்கிற? கொல்ல தாண்டி போறான் உன்னைய. என்னைய கொல்ல போறியா? பின்ன என்னடா ஒரு வயசு பிள்ளைகிட்ட நாய் கடிச்சதெல்லாம் சொல்லி ராத்திரி பூரா என் இடுப்பை வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. செக் பண்ணாளா? செக் பண்ணிட்டாளா? அப்ப இங்க தளம்பு இருக்காங்க. தளம்பு இருக்காங்கற. இங்க காட்டுங்க. இரு. என்னப்பா? தளம்பு இருக்கப்பா. அப்புறம் கடிச்சா இல்லாம இருக்குமா? அப்ப நீ உண்மையிலேயே வீரன் தானா? எப்பா என்னை மன்னிச்சுக்கப்பா, என்னை மன்னிச்சுக்க. நீ யாரோ எவரோ நினைச்சுக்க, நீ தப்பா பேசிட்டப்பா. ஆமா நீ ஒரு பெரிய அதிரடி சிங்கமாச்சே. எவனா இருந்தாலும் எந்த இடத்துலையும் தட்டி கேட்கறவனாச்சப்பா. ஏப்பா அப்படி அடங்கி அமைதியா இருக்க? டேய் பழனிசாமி, யுத்தங்கிற பேர்ல ரத்தம் ரணகலம் செதஞ்சு சின்னாவினமா போன உடம்பு மரண ஓலம் இதெல்லாம் பார்த்து மனசு வெறுத்து போச்சுடா. வீரங்கிற பேர்ல எத்தனையோ உயிர் பலியாயிட்டு இருக்கு. அதெல்லாம் வேண்டான்னு தான் ஊருக்குள்ள வந்து சண்டை சச்சரவே இல்லாம அமைதியா இருந்து. அப்ப ஊர்ல நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் தட்டி கேட்காம பாத்துக்கிட்டே இருக்க போறியாப்பா நீ? சில பேர் சந்தோஷமா இருக்கணும்னா நான் இப்படித்தான் இருக்கணும். இப்படியே இருக்க போறியா? அதுக்குன்னு நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம் வா.